கொடுத்தீங்கப்பா, நிறைவா செஞ்சீங்கப்பா, நிறைவான நடத்துனீங்கப்பா. ஒண்ணுமே இல்லை, ஆனா ஒரு அற்புதமா இந்த மாசம் நடத்துனீங்கப்பா. என் கையில எதுவுமே இல்லை, ஆச்சரியமா நடத்துறீங்க. அல்லேலூயா. இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை எப்போ பார்ப்போம் தெரியுமா? உண்மையை பேசும்போது. கொஞ்சத்தில் உண்மை உள்ளவன் அநேகத்துக்கு அதிபதி ஆக்குவான். அதே வாசிங்க 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரத்தை எடுத்துங்க. அதில் 10ஆம் வசனத்தை எடுத்து வாசிமா. 17:10. அப்படியே அவன் எழுந்து சாரிபாத்துக்கு போனான். அந்த பட்டணத்தின் ஒளிமுக வாசலுக்கு அவன் வந்தபோது அங்கே ஒரு விதவை விறகு பொறுக்கி கொண்டிருந்தாள். அவன் அவளை பார்த்து கூப்பிட்டு, நான் குடிக்கிறதற்கு கொஞ்சம் தண்ணீர் ஒரு பாத்திரத்தை எனக்கு கொண்டு வா என்றான். கொண்டு வர அவன் போகிற போது, உங்களுடைய தேவனாகிய கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன், இதோ நானும் என் குமாரன் சாப்பிட்டு செத்து போக அதை எனக்கு அவனுக்கும் ஆயத்தப்படுத்துகிறதுக்கு 2 விறகு பொறுக்குகிறேன் என்றால். கைகளை தட்டுவோமே, படிக்கும் போது கை தட்டிடுவோம். அவ சொல்றவங்க என்னிடத்தில் ஒரு கொஞ்சம் எண்ணெயோ கொஞ்சம் மாவு இல்லாம ஒண்ணுமே இல்லை என்கிட்ட. தேவனாகிய உம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். அல்லேலூயா. அதான் இருக்கு. நாங்க என்ன பண்ண போறோம்? தேசத்துல பஞ்சம் வந்துச்சு, நாங்க செத்து போறோம். அல்லேலூயா. இது உம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். அல்லேலூயா. அல்லேலூயா. அந்த இடத்துல தேவன் அந்த அம்மாவுடைய உண்மையை தான் பார்த்தாரு. அல்லேலூயா. அல்லேலூயா. சாக போறவங்க நாங்க செத்து போறோம்னு யாரும் சொல்ல போறது கிடையாது. செத்து போறவங்க நான் செத்துருவேன்னு சொல்லுவாங்களாமா? சொல்ல மாட்டாங்க. ரகசியமா ஏதாவது பண்ணிடுவாங்க. ஆனா இந்த அம்மா சொல்றாங்க பாருங்க, கொஞ்சமாவு கொஞ்சம் என்னதான் இருக்குது, அது உம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன், அதை நாங்க சாப்பிட்டு செத்து போறோம். அல்லேலூயா. அல்லேலூயா. முகத்தை பார்த்து பேசுறவங்க மனுஷங்க, இதயத்தை பார்த்து பேசுறவர் கர்த்தர். அல்லேலூயா. யாரெல்லாம் எந்த வேதனையோடு உட்கார்ந்து இருக்கிறீங்க, உங்க இதயத்தை கர்த்தர் பார்க்கிறார். அல்லேலூயா. கீழே வாசிக்கல 13ஆம் வசனத்தை வாசிமா. அப்பொழுது எலியா அவளை பார்த்து, பயப்படாதே, நீ போய் உன் வார்த்தையின்படி ஆயத்தப்படுத்து. ஆனால் முதல் அதில் எனக்கு ஒரு சிறிய அடையை பண்ணி இடத்தில் கொண்டு வா, பின்பு உனக்கும் உன் குமாரனுக்கும் பண்ணலாம். அல்லேலூயா. அல்லேலூயா. பயப்படாதே. நீ ஆண்டவன் எதை குறிச்சு வந்திருக்கிறியோ எனக்கு தெரியாது, தீர்க்க தரிசனமா சொல்றாரு, பயப்படாதே. அல்லேலூயா. இது என்னமா முடியும் என்று பயப்படாதே. அல்லேலூயா. அல்லேலூயா. அவரை நம்புற பிள்ளைங்க வெட்கப்பட்டு போவதில்லை. அவரை நம்புற பிள்ளைங்க தலை குனிவது இல்லை. அவரையே சார்ந்து இருக்கிற பிள்ளைங்க எந்த நேரத்துல கர்த்தர் கைவிட மாட்டார். ஏன்னா எலியா கிட்ட சொன்னவர் யார் தெரியுமா? தேவன். அல்லேலூயா. நீ எழுந்து சீயோனுக்கு அடுத்த சாரிபாத் வீட்டுக்கு போ, அங்க ஒரு விதவைக்கு உனக்கு கட்டளையிடுகிறவனை போஷிக்க. வார்த்தை கொடுத்த ஒரு வார்த்தை மாறாத தெய்வம். அல்லேலூயா. அதனாலதான் எலியா சொன்னாரு, முன்ன கொஞ்சம் எனக்கு எடுத்துருவாமா, சின்ன அடையோ, சின்ன அடை பண்ணினா பண்ணு, எனக்கு எடுத்துருவா. ஏன்னா என்னோடு கூட பேசினவர் சர்வ வல்லமுள்ள தேவன். அவர் சர்வலோகத்துக்கும் அதிபதி. அல்லேலூயா. அவர் சொன்ன வார்த்தை ஒரு நாள் வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் வார்த்தைகள் ஒரு நாள் ஒழிந்து போகாது. அங்கதான் சொல்ற, நீ எழுந்து சாரிபாத் வீட்டுக்கு போ, அங்க உனக்கு ஒரு 7 விதவைக்கு கட்டளையிட்டு இருக்கிறேன், உன்னை போஷிக்கும்படி. கைகளை தட்டுவது. அல்லேலூயா. ஆனா அந்த 7 வீட்டுல என்ன இல்ல? ஒண்ணுமே இல்ல, சாகிற நிலைமை. அல்லேலூயா. அந்த அம்மா இருந்த உண்மைக்காக கர்த்தர் எலியாவை அந்த இடத்துல அனுப்பினார். கைகளை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோமே. நீ தனிமரமா நிற்கும்போது கர்த்தர் உன்னோடு கூட இருப்பார். உண்மை கேட்ட பரிசு நிச்சயமா கர்த்தர் 2025 உன் சொந்த கண்ணை காணும். அந்த தாய் இருந்த உண்மைக்கு தான் இங்க தட்டி அனுப்புறாரு. நீ எழுதி சீயோனுக்கு அடுத்து சாரிபாத் வீட்டுக்கு போ. அல்லேலூயா. அவர் எதையும் செய்ய வல்லமுள்ள தேவன். அல்லேலூயா. அந்த இடத்துல ஒரு 7 விதவைக்கு என்ன பண்ணிருக்கிறேன்? கட்டளையிட்டு இருக்கிறவங்க போஷிக்க.